ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு நல்ல ஸ்பைசியான ரொம்ப கிறிஸ்பியான ஒரு கட்லெட் தான் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம யூஸ்வலாக செய்கிற மெத்தடை விட இன்றைக்கி வந்து புதுசாக ஒரு மெத்தடில் வந்து ஈஸியாக நம்ம செய்யலாம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் வெஜிடேரியன் ப்ளஸ் வந்து சிக்கன் ரெண்டும் சேர்த்து தான் செய்கிறேன். ஏன்னா வெஜ் கட்லெட் வந்து யூஸ்வலாக சில குழந்தைங்களுக்கு பிடிக்காது. பட் வந்துட்டு சிக்கன் சேர்த்து செய்யும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம வந்துட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூட சின்ன சின்னதாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இது கூட நல்ல காரமாக இருக்க ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே வந்துட்டு கேரட் வந்து 100 கிராம் அளவுக்கு, பீன்ஸ் 100 கிராம் அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் வந்து சேர்த்திக்கலாம். நம்ம இந்த எண்ணெயிலே இதை காயை நல்லா வதக்கும்போது அந்த காயுடைய பச்சை ஸ்மெல் இல்லாமல் நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிடும்போது. ஸோ இப்போ நல்லா வதக்கி விட்டுறலாம். இது கூட வந்துட்டு நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் வந்துட்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சப்போஸ் மட்டன் கைமா இருந்தாலும் சரி, அது வேணாலும் 100 கிராம் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். இல்லை வெறும் வெஜிடேரியனாக செய்கிறதா இருந்தாலும் சேம் மெத்தடு தான். மட்டன் மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு ஒன்றா சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூடயே நான் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வந்துட்டு நான் 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வந்து பெருசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம காய் தனியாக வேக வச்சுட்டு உருளைக்கிழங்கு தனியாக வந்து வேக வச்சு மேஷ் பண்ணிகிட்ருப்போம். இது வந்து சேம் டைமில் நம்ம ஒரே குக்கரில் வேக வச்சிடலாம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி நான் பெருசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கூடயே நம்ம சும்மா ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இதில் நம்ம சிக்கன் சேர்த்துருக்கனால அதுலேயே கொஞ்சம் தண்ணி வரும். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு காய் எல்லாம் நல்லா வெந்துருச்சு, சிக்கன் நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம உருளைக்கிழங்கை மட்டும் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு. ஸோ இப்போ நல்லா வந்துட்டு நம்ம இதை வற்ற வச்சிடலாம். சிம்லே வச்சு வற்ற வச்சிட்டோன்னா நல்லா ட்ரை ஆகிரும். கட்லெட்டில் கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் அந்த உருண்டை ஃபுல்லாக பிரிஞ்சு வந்துடும். ஸோ நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு இந்த அளவுக்கு வந்துட்டு ட்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் ஆற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. ஆறின உடனே நம்ம ஆறின உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒட்டுக்க மேஷ் பண்ணிடலாம். நம்ம மேஷ் பண்ணிவிட்டு இதை வேணுங்கிற சைஸில் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை கோட் பண்ணுறதுக்காக வந்து நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை கூட ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டை வேணான்றவங்க வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு மைதா மாவை தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒவ்வொரு உருண்டையாக வந்துட்டு நம்ம கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கோட் ஆனதுக்கப்புறமா நம்ம ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். அதுலேயும் ஃபுல்லாக நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நமக்கு வேணுங்கிற விருப்பமான ஷேப் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதே மெத்தடில் நம்ம எல்லா பால்ஸையும் வந்துட்டு நம்ம கோட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் கோட் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி டீப் ஃப்ரை தான் பண்ணுறேன். உங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொன்னால் தோசைக்கல்ல போட்டு எண்ணெய் சுற்றி ஊற்றி ஷாலோ ஃப்ரை கூட பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் உள்ள இருக்க வெஜிடபிள்ஸு மட்டனு எல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி குக் ஆயிடுச்சு. ஸோ வெளியே இருக்க இந்த லேயர் மட்டும் குக் ஆனால் போதும். ஸோ அந்தளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கொஞ்ச நேரத்துலேயே வந்து வேக வச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கட்லெட் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான மெத்தடில். ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.